எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அமரநாதிபிரான் திருப்பாணர் இயற்றிய அமரநாதிபிரான் பதிகத்துல 2வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து ஆண்டம் முற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடை மேல் சென்றதாமின் சிந்தனையே. இது பாட்டு. உவந்த உள்ளத்தனாய் உலகம் வந்த நிவந்த நீர்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்த ஓர் வெங்கனை காகுந்தன் கடியார்பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடை மேல் சென்றதாமின் சிந்தனையே என்பதாக பாட்டுது. இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். உவந்தன்னா சந்தோஷமா, உகந்த உவந்த உள்ளத்தனாய், உவந்த மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம். உவந்த உள்ளத்தனாய், அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை கொண்டுள்ள உள்ளமெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு சந்தோஷம். அது உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து, அதாவது வாமனாவதாரத்துல உலகத்தை அளந்தார் இல்லையா, அது சொல்றார். ஒரே பாதத்துல இந்த உலகத்தையே அளந்தார் இல்லையா, அது சொல்றார். உலகம் அளந்து அது பாருங்க. அதுக்கடுத்து உலகம் அளந்த அண்டமுறை, உலகம் அளந்த அண்டமுறைன்னு இருக்கும். அதுல உலகம் அளந்த அண்டம் உரை அப்படி எடுத்துக்கணும், பிரிக்கணும். வார்த்தைகளை பிரிச்சிங்கன்னா தான் உங்களால பாட்டுக்கு அர்த்தத்தை பிடிக்க முடியும். அண்டம் முறை, அண்டம்ன்றது பிரம்மாண்டம்ன்றது இந்த 7 உலகங்கள் 14 உலகங்களையும் சேர்ந்ததுதான் பிரம்மாண்டம். அதுதான் அண்டம். பிரம்மாண்டம்ன்றது இந்த இடத்துல அவர் அண்டம்ன்றது பிரம்மாண்டத்தை சொல்றாரு. அண்டம் உரைன்னா என்னன்னா மேல போய் முட்டுறதான் தலை. இந்த 7 லோகங்களையும் தாண்டி போய் தலை முட்டுறதான். இவர் எடுத்த விஸ்வரூப சேவையில விஸ்வரூபத்துல எல்லா லோகங்களையும் தாண்டி போயிட்டான். தாண்டி மேல போய் 7வது உலகத்தையும் தாண்டி அதுக்கு மேல் அந்த முகட்டுல முட்டுறதான். அதான் உலகம். உரன்னா முட்டுறது, உரசறது, முட்டி நிற்கிறது அப்படி எடுத்துக்கணும். அது உரசறது தொடர்றது, அதான் உலகம் அண்டமுறை. உலகம் வளர்ந்த அண்டமுறை நிபந்த நீள்முடியன் கொடுத்துருக்கு பாருங்க. உலகம் வளர்ந்த அண்டமுறை கரெக்டு. நிபந்தன்றது என்னன்னா வளர்ந்துட்டே போறது. நிபந்தன்றது அப்படியே வளர்றது பாருங்க. பெருமாளோட இதுவே எப்படின்னா, அவரோட ஆடைகளுக்கு இருக்கிற விசேஷம், அவருடைய ஆபரணங்களும் சரி ஆடையும் சரி எல்லாமே பெருமாள் வளர வளர அதுவும் வளர்ந்துட்டே போகுமா. பெருமாள் வாமனா உருவெடுத்து அதை அப்படியே சின்னதாகிட்டாங்க எல்லாம். பெருமாள் வாமனா அந்த சின்னதா போட்டு காலில் இருக்க தண்டை, கழுத்துல இருக்க அது சங்கிலி, பெருமாள் போட்டிருக்க பூனல் எல்லாமே அவர் அந்த உருவெல்லாம் எடுக்கும்போது என்ன அவன் எல்லாம் அப்படியே பட்டு தெரிச்சுக்கவே முடியும் இல்லை, கிடையாதான். இடுப்பில் கட்டுக்கிற ஆடை எல்லாமே அவர் உருவம் விஸ்வரூபம் பெருசாக இந்த ஆபரணங்களும் உடம்புல போட்டிருக்கிற அந்த மீதி ஆடை வஸ்துக்களும் அதுவும் வளருமா, அதுவும் வளர்ந்து பெருசாகுமா. அதான் அந்த நிவர்ந்தன்றதான் வளர்ந்து கொண்டே போனேன். நீள்முடியன் அது மாதிரி எல்லாமே வளர்ந்தது இல்லையா, அதுவே தலையில போட்டு கிரீடமும் வளர்ந்துதான். அதுதான் இங்க சொல்றேன். நீள்முடியன் நீண்ட கிரீடத்தை உடையவன்ற அர்த்தம். அந்த இடத்துல நீண்ட கிரீடம் அப்படி வந்தது. இந்த பெருமாள் வளர கிரீடமும் வளருதான். கிரீடம் பெருமாள் 4 அடியா மாமன்னா இருந்தப்ப 1 அடி உயரத்துல வந்திருக்கும் கிரீடம். உலகம் அண்டமுறை போனப்ப இப்ப அது கிரீடம் எவ்வளவு பெருசாயிருக்கும் அந்த தலை. அதுக்கேற்ற ப்ரொபோர்ஷனேட்டா கிரீடமும் வளரும் இல்லையா, அதுதான் சொல்றாரு. நீள்முடியன் அன்று நேர்ந்தன்றது இந்த இடத்துல எதிர்த்து வந்தேன்னு அர்த்தம். அன்று அன்னைக்குன்னா எப்ப? திரேதாயுகத்துல ராமனோட கதையை சொல்றீங்க. திரேதாயுகத்துல எதிர்த்து வந்த நிசாசரர்னா அரக்கர்கள். நிஷான்னா இரவு, நிசாசரர் இதுல கொடுத்த நிஷாசரர்னு சொல்றோம். அது ஆக்சுவலா இது சான்ஸ்கிரிட் கலக்கூடாதுன்றதால நிசாசரரைன்னு கொடுத்துருக்காங்க இதுல. அதுதான் நிசாசரர்ல நிஷாசரர். நிஷான்னா ராத்திரி, சரர்னா நடமாடுறவங்க, ராத்திரியில் நடமாடுபவர்கள். ராத்திரியில் அரக்கர்கள் தான் ராத்திரியில் நடமாடுபவர்கள். அதனால அந்த நேர்ந்த நிசாசரரை அரக்கர்களை கவர்ந்தன்னா அவங்களுக்கு பிடிச்சி போனவங்க அந்த மாதிரி இல்லை. கவர்ந்தன்னா இவருடைய அவருடைய அம்பாலே அவருடைய உயிரை இவர்கிட்ட கவர்ந்துட்டான். அதான் அவர்களது உயிரை கவர்ந்தன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவர்களோட உயிரை கவர்ந்த வெங்கனை கணைனா அம்பு, வெங்கடைனா வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அம்பா. ஒரு அம்பு பார்க்கறதுக்கு அம்பு வராம பார்த்த உடனே கிட்ட வந்தோடனே பார்த்தா அதனோட சூடை தாழ முடியாது, செத்து போடுவாங்க நிறைய பேர். அதனால அதை வெங்கனைன்னு சொல்றாருங்க. அன்று நேர்ந்த அந்த
பிசாசனை கவர்ந்த வெங்கனை காகுஸ்தன். காகுத்தன் கொடுத்துருக்கதுல காகுஸ்தன் பேரு, இசு வரணும் அந்த இடத்துல. காகுஸ்தன், காகுத்தன் தமிழுக்காக இசு வரக்கூடாது, காகுத்தன் கொடுத்துருக்கா, காகுஸ்தன் வரணும். காகுஸ்தன்றது என்னன்னா ராமரோட வழியில முன்னாடி முன்னோர்கள்ல ஒருத்தம், அவன் வழியில வந்தவர். அந்த வம்சம் காகுஸ்த வம்சம்னு பேரு. காகுஸ்த வம்சம்னுவா, காகுஸ்த வம்சம்னுவா. அந்த காகுஸ்த வம்சத்துல வந்தவர் ராமன். அந்த அந்த வந்தவன் காகுஸ்தன், அந்த காகுஸ்தான் வம்சத்துல வந்தவனேன்றது அர்த்தம் இந்த இடத்துல. காகுத்தன் கொடுத்துட்டா, இதுல காகுஸ்தன் சொல்லணும், காகுத்தன். அடுத்தது வந்து கடியார் பொழில் அரங்கத்தம்மா. கடினா வாசனை, கடியார்னா வாசனைகள் பொருந்திய, பொழில் சோலை, அரங்கத்தம்மா திருவரங்கத்தில் பள்ளி உள்ள எங்களுடைய தலைவனேன்னு அர்த்தம். வாசனை பொருந்திய இந்த இந்த ராமரோட இது அந்த உள்ள ரங்கநாதரோட உருவம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் மேல சொன்ன அதெல்லாம் இந்த அந்த பெருமாள் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரா உருவெடுத்து எங்க வந்து படுத்துட்டு இருக்காராம், வாசனை பொருந்திய ஸ்ரீரங்கத்துக்குள்ள பொழில் சோலையாகிய, வாசனை பொருந்திய சோலையாகி. இப்பதான் உங்களுக்கு வீடும் வீடும் பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் ஆயிடுச்சு ஸ்ரீரங்கம். அப்ப எல்லாம் வாசனை பொருந்திய சோலை தான் ஸ்ரீரங்கம். பெருமாளை தவிர மீதி 4 எல்லாம் 7 தெருக்கள் இருக்கும். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 7 தெருக்களுக்கு உள்ளதான் ஊர். 7 பதில் சோறு இருக்கும். அந்த 7 பதில் சோறை கட்டினது திருப்பங்க ஆழ்வார் கட்டினார். அதுவும் அவரால் முழுசா கட்ட முடியல, ஒரு இடத்துல விட்டுட்டார், கட்ட முடியல. அதுக்குள்ள அவருக்கு காலமே முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஞானம் வந்துடுறது, ஞானம் வந்து ஆழ்வாரா மாறிடுறார். அவர் கட்டுறதை விட்டு ராஜாவா இருந்தவர் போயிடுறார். அது அப்புறம் சொல்ல திருப்பங்க ஆழ்வார் கதை ஒரு சொல்றேன். அதை அந்த திருவரங்கத்துல 7 சுத்து செவரு, 7 சுத்து செவருக்கு உள்ளேயும் சோலைகள் தானே வழியே, வீடுகள்லாம் கிடையாது. அப்ப ரொம்ப அந்த கோவிலுக்கு பணி செய்யற ஆளோட வீடுகள் மட்டும்தான் இருந்தது. அதைத்தான் சொல்றீங்க. கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அங்க உள்ள படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதர் அரை சிவந்த ஆடை மேல் சென்றதாமன் சிந்தனையே. அரை சிவந்தன்னா, அரைனா இடுப்பு, ஆடை ஆடை மேல கட்டியிருக்கா இல்லையா, ஆடை கட்டினதுனால இடுப்புல வந்து தாமோதர்ன்ற மாதிரி கயத்தோட இது அடையாளம் பதிச்சது இல்லையா, அது மாதிரி கட்டியிருந்த ஆடை, ஆடைன்றது பீதாம்பரம். ஆடை அவர் கட்டியிருந்த ஆடைக்கு பேர் பீதாம்பரம். பீதான்னா மஞ்சள், அம்பரம்னா ஆடை, பீதாம்பரம்னா மஞ்சள் நிற ஆடை. இதுல வந்து சிவந்த அரை சிவந்த ஆடை மேல் சென்றதாம் சிவப்பா இருக்க ஆடைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஆடையை கட்டினதுனால இடுப்பு சிவந்து போயிருக்கு இல்லையா, அந்த அந்த அரை சிவக்க வைத்த ஆடைன்னு வைக்கும். அரை சிவந்த ஆடை மேல் அவர் கட்டியிருந்த அந்த பீதாம்பரத்தின் மேல் சென்றதாமின் சிந்தனையே. அதை என்னோட எண்ணங்கள்லாம் அதுல போச்சான். இது வந்து என்னன்னா, இதுக்கு தேசிகன் வந்து முனிவாகன போகன்னு ஒரு இது கொடுத்துருக்காரு வியாக்கியானத்துல. வந்து தேசிகன் சொல்லியிருக்காரு என்னன்னா, அவர் சொன்னது இதுதான் சொல்றாரு. மதுகைடர் உள்ள தொடையில வச்சு தொடையில நசுக்கிறதுனால ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் வந்ததால அந்த அவர் கட்டியிருந்த ஆடை வந்து மஞ்சள் ஆடை வந்து சிகப்பா ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இருந்ததுன்னு அது நம்ம நம்ம அதை தான் எடுத்துக்கணும்னு இல்லை. அரைன்றது வந்து இடுப்பு, சிவந்தானா துணி கட்டினதுனால வந்து இடுப்பு ஏற்பட்ட சிவப்பு, அந்த வடு சிவந்து போச்சான் இடுப்பு. அந்த சிவப்பு சிவந்த ஆடை மேல் அது மாதிரி அந்த அரை சிவந்து போற அளவுக்கு ஆடையை கட்டியிருந்த அந்த துணி மேல் சென்றதாமின் சிந்தனையே. என்னுடைய சிந்தனை அங்க போச்சான். முதல்ல கண்ணை பார்த்தாரா, அடுத்தது ஆடையை பார்த்தாரா. இப்ப அடுத்தது வந்து தொப்புள் வரும், அடுத்தது வயிறு, அது மாதிரி லைனா வரும். ஒரு பெருமானோட ஒவ்வொரு அங்கமா பாக்குறாராம் இவர், சேவிக்கிறாராம். எங்க லோகசாரங்க முனிவர் தலையில இருந்தே உட்காந்துட்டே சேவிக்கிறாராம். கீழே இறங்க மாட்டேன்ட்டாராம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள என்னோட கால் படக்கூடாதுன்னு இறங்கவே முடியாதுன்னுட்டாராம். இறங்காம அதுல உட்காந்துட்டு அவருக்கு அதனாலுமே உட்காந்துட்டே முதல்ல கண்ணை பார்த்து ஒரு பாட்டு பாடிட்டார். இப்ப அடுத்தது இடுப்பை கட்டி இந்த ஆடையை பார்த்து ஒரு பாட்டு பாடிட்டார். அடுத்தது தொப்புள் இருக்கு, அடுத்தது வயர் இருக்கு, எல்லா லைனா அப்படியே வரும். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம்.